உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. ஆமா. அதை இப்போ சொல்லிடணும்னு நினைக்கிறேன்க்கா. சொல்லுடி. முதல்ல நான் உன்கிட்ட ஐயோ, ஒரு நிமிஷம் இத வந்துடுறேன். ரஞ்சிதா, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடுறியா? இல்லக்கா, கொஞ்ச நேரம் போட்டும். நீ உட்காரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுடி, என்ன விஷயம்? அது வந்து ஹாய் ரஞ்சிதா. நீங்க வந்திருக்கேன்னு கோமதி சொன்னா, என்னால் நம்பவே முடியல ரஞ்சிதா. இது கனவா நினவான்னு எனக்கு இப்பவும் சந்தேகமா தான் இருக்கு. இங்க வரக்கூடாதுன்னு நான் ஒன்னும் சபதம்லாம் போடலையே. ஆனா இங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படியும் 2 மாசம் இருக்குல்ல கோமதி? ஆமாங்க. உன் அக்கா கிட்டயாவது நீ அடிக்கடி போன் பேசுற, ஆனா என்கிட்ட அது கூட இல்லையே. இந்த மாமாவை சுத்தமா மறந்துட்டியோ? உங்களை எப்படி மாமா மறக்க முடியும்? போன்ல பேசலனாலும் எப்பவும் நான் உங்களை நினைச்சிட்டே தான் இருக்கேன். அப்படி நினைச்சிட்டு இருந்தா சந்தோஷம் தாமா. இந்தம்மா ஸ்வீட் எடுத்துக்க. இந்த எனக்கு வேண்டாம். அட கொஞ்சம் எடுத்துக்கமா, உனக்காக மாமா ஸ்பெஷலா வாங்கிட்டு இருக்கல. எடுத்துக்கமா. கோமதி, இந்தா நீ எடுத்துக்கோ. ரொம்ப நாள் கழிச்சு ரஞ்சிதா வந்திருக்கா, அந்த விசேஷத்தை கொண்டாட வேணாமா? சாப்பிடுமா, சாப்பிடு. அப்புறம் அருண் எப்படி இருக்காரு ரஞ்சிதா? நல்லா இருக்காரு. அவரையும் கூட்டு வந்திருக்கலாமே. ஒர்க்ல கொஞ்சம் பிஸியா இருக்காரு மாமா. ஆனாலும் அந்த வீட்டுல உங்க நாடகம் இன்னும் சக்சஸ் ஆகல போல இருக்க. என்னங்க சொல்றீங்க? புரியலையாம்மா. அருண் வீட்டுல இவளை ஏத்துக்கணும்னு தான் கல்யாணத்தை மறைச்சு நாடகம் ஆடினாங்க. ஆனா இப்பவும் அருணும் இவளும் நினைச்சது நடக்கல. அததான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. இவங்களுக்கு குழந்தை பிறந்ததுமே அந்த வீட்டோட நிலைமை தலைகீழா மாறிடும். இவளையும் அவங்க சந்தோஷமா ஏத்துப்பாங்க. கோமதி, அதுலதான் எனக்கு ஒரு டவுட் இருக்கு.